ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெத்திலி மீனில் 65 ரெசிபி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இன்றைக்கி 1 கிலோ நெத்திலி மீனை வாங்கி அதை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய மீனாக வெறும் 150 ரூபாய்க்கு கிடச்சிது, அதனால் வாங்கியிருக்கேன். சின்ன சின்ன மீனாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நெத்திலி மீன் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப பெரிய வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு இதோட தலையும் வாலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணி தலையும் வாலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் உள் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். சின்ன மீனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கத்திரிக்கோல் தேவையில்லை, கையிலே சும்மா ஆஞ்சு போட்டுக்கலாம். தலையை இப்படி பிடுங்கி போட்டிங்க அப்படின்னாலே எடுத்துக்கிட்டு வந்துடும். இது பெரிய மீனுங்கிறதுனால நான் இப்படி பிச்சு போட்டேன்னா மீன் கொதர்னாப்பில் ஆகிடுங்கிறக்காண்டி நான் அப்படி பண்ணலை. கத்திரிக்கோலில் கட் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்படி கட் பண்ணும்போது அந்த நடுவில் பகுதி, அந்த போன் நறுக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் இப்படி உருவுனாப்பில் எடுத்திங்கனாக்கா உள்ள குடல்லாம் ஈஸியாக உருவிட்டு வந்துடும். இந்த மாதிரி அப்புறம் வாலை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நடுப்பகுதியை தலையோடு கட் பண்ணும்போது அந்த போன் தெண்டு பட்டதுக்கப்புறம் அப்படி உருவி எடுத்திங்கனாக்கா அந்த ஃபுல்லாக உருவிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வாலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்படி தலையும் வாலையும் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ அந்த உள் பகுதியை க்ளீன் பண்ணலாம். மீனில் அந்த உள் பகுதியில் அந்த நடு எலும்புக்கிட்ட, நடு முள்ளுக்கிட்ட கொஞ்சம் கசடு இருக்கும். அதை இப்போ இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் விரலில் க்ளீன் பண்ணாலும் அது ஒட்டிட்டு தான் இருக்கும். அதனால் சின்னதாக டூத்பிக் மாதிரி ஏதாவது சின்ன கம்பி மாதிரி ஏதாவது இருந்தாலோ இல்லை சின்ன எட்ஜ் உள்ள ஒரு ஷார்ப்பான நைஃப் இருந்துச்சுனாவோ யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நடு முள்ளை நடுப்பகுதி முள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிடையில் இப்படி அழகாக இப்படி விட்டிங்க அப்படின்னாக்கா அந்த தனியாக அந்த கருப்பு கலராக இருக்கிற நரம்பு எடுத்துக்கிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதில் வேறு எங்கேயும் கசடு இருக்காது. ஆல்ரெடி நம்ம தலையை கட் பண்ணும் போதே அப்படியே உருவி எடுத்துட்டோம். சில நேரம் அதை உருவி எடுக்கலைன்னா அந்த கசடு இதில் ஒட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதில் அது பாருங்கள் வராமல் இருந்துச்சு. நான் தனியாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கத்தியை வச்சு அந்த நடுப்பகுதியோட நரம்பை எடுத்து விடுறேன். கருப்பு கலரில் இருக்க அந்த நரம்பை அழகாக உருவி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க வேறு எந்த ஒரு கசடும் இதில் இருக்காது. இதில் முள் கிடையாது, சின்ன சின்ன முள் தான், சின்ன மீன் சின்ன முள் தான் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணும் போது எல்லாமே சேர்ந்து முருகிரும். இதை தவாவில் ஃப்ரை பண்ணாமல் அழகாக 65 மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா முள்ளும் அப்படியே முருகிரும். நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம். ஸோ இது அப்படி க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த நடு எலும்பை நடு முள்ளில் இருக்க நரம்பையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு மண் பாத்திரத்தில் இல்லாட்டி ஒரு சாதா பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட ஒரு கைப்பிடி நிறையா உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி விட்டு அலசிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து தண்ணி போட்டு அலசும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் கசடு எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதாவது கிருமி இருந்தாலும் இதில் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும் உப்பு போட்டு அலசும் போது. நான்வெஜ்ஜை பொதுவாக உப்பு போட்டு அலசுனா எல்லா கிருமிகளும் செத்துரும், அதே சமயத்தில் எல்லா கசடும் வெளியே போயிடும். கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும், தூள் உப்பு இல்லை. கல் உப்பு போட்டு இப்படி அலசும் போது அதுவும் மண் பாத்திரத்துலனாக்கா அதுவும் கொஞ்சம் பாத்திரமும் சொர சொரன்னு இருக்குமா, சேர்ந்து அலசி நல்லா க்ளீன் ஆகிடும். தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை இதை அலசிக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தண்ணியே எவ்வளோ பலன்னு இருக்குதுன்னு. இந்த மீன் போட்டு கூட எந்த கசடும் வராது. 2 அலசு தாங்க, உப்பு போட்டு ஒரு அலசு, உப்பு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அலசுனீங்கனாலே சுத்தமாக பலன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தண்ணியிலே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி எவ்வளோ கசடு வந்துச்சு, இந்த தண்ணி பாருங்கள் அப்படியே இருக்குது. அப்படியே சொலையாக வெள்ளைன்னு பலன்னு கழுவி எடுத்தாச்சு நம்மளோட நெத்திலி மீனை. இதுக்கப்புறம் இதில் நீங்கள் மசாலா தடவி சூப்பராக பொரிச்செடுத்து யம்மியாக ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும், சாப்பாடு மாதிரி இருக்க ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நெத்திலி மீனை கழுவி எடுத்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக எவ்வளோ பலன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
அப்படியே பளிங்கி மாதிரி இருக்குல்ல, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சாப்பிடும் போது அதோட வாடகை எதுவும் இருக்காது. ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching.